பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு மகிழ்ச்சியான குடும்பமா உங்க குடும்பம் இருக்கணும். ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தின் மீது அக்கறை உள்ளவர். ஒரு குடும்பம் என்பது ஒரு குட்டி மோட்சமா இருக்கணும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். தேவனுடைய ராஜ்யம் அந்த வீட்டுக்குள்ள வந்து அந்த மகிழ்ச்சி ஒவ்வொரு குடும்பத்தில் காணப்படணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், அந்த குடும்ப உறவுகள், அதில் ஒரு பெரிய சந்தோஷம். சரி, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதை பிடிக்காத ஒருவன் பிசாசானவன். அவனுக்கு இடம் கொடுக்காம உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஜாக்கிரதையாய் வேத வசனத்தின்படி நடத்தணும். அதில் ரொம்ப முக்கியமான ஒன்று என்னவென்று சொன்னால், வேத புஸ்தகம் நமக்கு ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிற ஒரு சட்ட புஸ்தகம். இது தேவனுடைய வார்த்தை. நாம் இதை தினந்தோறும் வாசிக்கணும், தியானிக்கணும், நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தணும். இந்த வசனத்தின்படி வாழ நம்மை அர்ப்பணித்து கொள்ளணும். அப்பதான் அந்த ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும். 119 சங்கீதத்தில் 92 வசனத்தில் ஒரு பக்தன் அழகா ஒரு அனுபவத்தை சொல்லுகிறார். உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். என் துக்கமே என்னை அழிச்சிருக்கும். ஆனால் எனக்கு ஒரு ஆறுதல், மன மகிழ்ச்சி என்னென்ன வேத வசனம். இந்த வசனத்தை தியானிக்கும் போது ஆண்டவர் அதில் குளிர்ந்து நம்மோடு பேசுவதை உணர முடியும். ஒரு மன மகிழ்ச்சி, ஒரு பெரிய சந்தோஷம் உள்ளத்தில் உண்டாகும். அதனால் தான் தினமும் நீங்கள் குடும்ப ஜெபத்திலும் வேதம் வாசித்து ஜெபிக்கணும், தனி ஜெபத்திலும் வசனத்தை தியானித்து ஜெபிக்கணும். அதற்கென்று உங்களுடைய நேரத்தை கொடுக்கணும், மறந்துடாதங்க. சரி, அது மாத்திரமல்ல, நீங்கள் குடும்பம் வேதம் வாசிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க. நீங்கள் மட்டும் இந்த சந்தோஷத்தில் இருந்தால் போதுமா? உங்கள் தெருவில் இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர் வீட்டுக்காரங்க, உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், வேலை செய்கிற இடத்துல, பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல, உங்களை சுற்றிலும் பழகி கொண்டு இருக்கிற எத்தனையோ பேர் இந்த வேதத்தின் மகத்துவம் அவங்களுக்கு தெரியாது. இதனால் உண்டாகிற ஆசீர்வாதம் தெரியாது. இந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பது அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு நீங்கள் இதை சொல்லி இந்த வசனத்தை அவங்க வாசிக்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்தா எத்தனை பேர் அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும்ல? நீங்கள் பார்த்த இந்த நாடகத்தில் உள்ள சம்பவம் உண்மையாய் நடந்த சம்பவம். நம்முடைய ஊழியத்தில் ஒரு அப்பாதிரை பிரதர் இருக்காங்க, தெரியுதில்ல உங்களுக்கு? அவங்க பேங்கில் வேலை செய்து கொண்டு இருந்தாங்க. அந்த ஊழியத்துக்கு முழு நேரமாக அர்ப்பணிக்க முன்னால் பேங்கில் அசிஸ்டன்ட் மேனேஜராய் பணி செய்தார்கள். அவங்க ஒரு இடத்துல பேங்கில் வேலை செய்யும்போது அந்த பேங்கில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு கிறிஸ்தவர் அல்லாத ஒரு நண்பர், அவருடைய மனைவி மரிச்சிட்டாங்க. அவருக்கு அவருடைய மனைவி தான் முழு உலகமும். ரொம்ப மனைவியை நேசித்து ரொம்ப அன்பாக இருந்தவர். அந்த மனைவியினுடைய மரணம் அவரை பாதித்து விட்டார். அதனால் வேலைக்கு ஒழுங்க வர்றதில்லை. எப்பவும் துக்கப்பட்டு அழுது கொண்டே அவர் சுகமாகவே காணப்படுவார். வேலைக்கு வந்தாலும் வேலையில் இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டார், உட்காந்து அழுதுகிட்டே இருப்பார். அந்த மாதிரி ஒரு மன கஷ்டத்துக்குள் ஆக்கிவிட்டார். அப்பாதிரை பிரதர் அவங்களை கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க, அவருக்காக ஜெபம் பண்ணாங்க. பாவம், அந்த நண்பர் மனைவியை இழந்து இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாருன்னு சொல்லி. ஒரு நாள் ஆண்டவர் அவளோடு பேசினார். நீ அவனை கூப்பிட்டு அவனுக்கு ஆறுதல் சொல்லி ஒரு வேத புஸ்தகத்தை நீ அவனுக்கு கொடி என்று ஆண்டவர் உணர்த்தினார். அதனால் ஒரு வேத புஸ்தகத்தை வாங்கி கொண்டு அன்றைக்கு பேங்குக்கு வேலைக்கு போனாங்க. இந்த நண்பரை கூப்பிட்டாங்க காலையில், இன்றைக்கு மாலை பேங்கு முடியும் போது என்னை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லி. சரின்னு சொல்லிட்டார். இவங்களுக்கு கீழே பணி செய்கிற ஒரு சகோதரர் பேங்க் டைம் முடிந்தார். அவர் சார் என்ன விஷயம் கூப்பிட்டீங்களேன்னு சொன்னாங்க. இல்லை, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், நீங்கள் ரொம்ப துக்கமாக பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஆறுதல் தரட்டும், ஆண்டவர் தரும்படி நான் ஜெபிக்கிறேன். அப்போ ஆண்டவர் என்னோடு பேசினார், உங்களுக்கு இந்த வேத புஸ்தகத்தை கொடுக்கும்படிக்கு. அதில் சங்கீதங்களின் புஸ்தகம்னு ஒன்று இருக்குது. அது நிறைய ஜெபங்களாக இருக்கும். துயரப்பட்டவங்க ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற ஜெபம், அது மாதிரி உள்ள ஒரு பகுதி இந்த சங்கீதம். அதை எடுத்து காமிச்சு இதில் சில அதிகாரங்களை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க, உங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் என்பதாக சொன்னார்கள். இவங்க மேல் அதிகாரி, என் மேலே இவ்வளோ அன்பா நீங்கள் கூப்பிட்டு சொல்கிறீங்களே, சரி ஐயான்னு பைபிளை வாங்கி கொண்டு போனார். இரவு நேரத்தில் வீட்டில் போய் அந்த சங்கீத புஸ்தகத்தை திறந்து, அவர் கிறிஸ்தவர் அல்லாதவர்,
முதல் வேத புஸ்தகத்தில் சார் சொன்னாங்களேன்னு சொல்லி அந்த பகுதியை பார்க்கும்போது அதை வாசிக்கிறா என்ன இருக்குன்னு, அதற்குள்ளிருந்து அந்த வேத வசனத்திலிருந்து யாரோ ஒருவர் அவரோடு பேசுவதை அவர் உணர்ந்தாராம். ஆறுதலான வார்த்தைகள், அவரை காயத்தை ஆற்றுகிற வார்த்தைகள், அந்த பைபிளுக்குள்ளிருந்து யாரோ பேசுகிறதை உணர்ந்தார். இதில் இவ்வளோ வல்லமா இருக்கா. ரொம்ப நேரம் வேத வாசித்தார். அந்த வசனம் அவருடைய பேச 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 அவருடைய உள்ளத்தில் அந்த துக்கெல்லாம் மாறினாரு, கலக்கமெல்லாம் நீங்கினாரு. ஒரு பெரிய சந்தோஷம். அவர் அடுத்த நாள் ஷேவ் பண்ணி ஃப்ரெஷ் ஆகி வேலைக்கு போகிறாரு. பேங்கில் எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. என்ன இவ்வளோ நாள் அழுது கொண்டிருந்தா, துக்கத்தோடு இருந்தால், முகம் வாடி இன்னைக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக சந்தோஷமாக வருகிறானேன்னு சொல்லி அப்பாவோட பிரதர் அவர் பார்த்தாரு. சார் உங்கள்கிட்ட பேசணும், என்ன விஷயம்? நேற்றுக்கு என் கையில் ஒரு வேத புஸ்தகத்தை கொடுத்தீங்க. நேற்றுக்கு நீங்கள் அந்த வேத புஸ்தகத்தை என்கிட்ட தராமல் இருந்திருந்தா நான் இன்னைக்கு உயிரோடு இருந்திருக்க மாட்டேன். ஏன் அப்படி சொல்கிறீங்க? நான் ரொம்ப துக்கத்தில் மூழ்கி நேற்றைக்கு தான் கடைசி நாள் பேங்க் வேலை, கடைசியாக ஒரு முறை போயிட்டு வந்துடுவோம், தற்கொலை பண்ணி இறந்துருவோன்னு நான் முடிவு பண்ணி தான் பேங்குக்கு வந்தேன். ஆனால் நீங்கள் கொடுத்த அந்த வேத புஸ்தகம், அதை போய் வாசித்தேன். நான் முதல் பார்க்குறேன். அதில் உள்ள வார்த்தைகளை என்கிட்ட பேசுது. யாரோ அதுக்குள்ளேருந்து என்கிட்ட பேசுகிறதை நான் உணர்ந்தேன். அது பேச 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 நான் அதை பார்க்க வாசிக்க பாரமெல்லாம் நீங்கினது. எனக்கு ஒரு புதிய நம்பிக்கை என் உள்ளத்தில் வந்தது. துக்கெல்லாம் நீங்கினது. தற்கொலை எண்ணெல்லாம் மாறினது. இன்னைக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் தராமல் இருந்திருந்தா நான் தற்கொலை பண்ணி இறந்திருப்பேன். ஆனால் அந்த வசனங்கள் என்னை காத்தது, எனக்கு ஆறுதலாக இருந்தது. சார் உங்களுக்கு ரொம்ப நன்றின்னு சொன்னார். பாருங்க, ஒரு வேத புஸ்தகத்தில் இருக்கிற வசனம் இயேசுவை அறியாத அந்த சகோதரனுடைய உள்ளத்தில் அவ்வளோ பெரிய ஆறுதலை கொண்டு வந்து மரணத்தின் கண்ணிலிருந்து விடுவித்தது. ஆனால் அது அன்றைக்கு அப்பாதுரை பிரதர் தேவனுக்கு செவி கொடுக்காம இருந்திருந்தா, நமக்கு என்னென்ன இருந்திருந்தா ஒரு ஜீவன் போயிருக்கும்ல. இன்றைக்கு நீங்கள் மற்றவங்க மேலே அக்கறையாக இருக்கிறீங்களா? நம்ம பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுப்பாரு. அதுதான் உண்மையான சந்தோஷம், உண்மையான ஒரு மகிழ்ச்சி. உங்கள் மூலமாக ஒருத்தருடைய ஆறுதல் அடைந்து ஆசீர்வதித்து வரும்போது அது உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதனால் இந்த வேத வசனம் நமக்கு மன மகிழ்ச்சி. உங்கள் வீட்டில் வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. மற்றவங்களுக்கும் இந்த வேத புஸ்தகத்தை வசனத்தை அறிமுகப்படுத்துங்க. அப்போ நீங்கள் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கலாம். ஜெபிக்கலாமா? அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே, நம்முடைய வேதம் எங்களுடைய மன மகிழ்ச்சி. இந்த வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட வசனத்தின்படி நாங்கள் எல்லாரும் எங்களுடைய குடும்பத்தில் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. நாங்கள் மற்றவங்களுக்கு இந்த வசனத்தின் ஆசீர்வாதத்தை சொல்ல உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. தகப்பனே, இந்த அருமையான குடும்பத்திற்காக ஜெபிக்கிறேனப்பா. இவங்க உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய குடும்பம், உம்முடைய அடைக்கலத்திற்குள் இருக்கிறாங்க. உம்முடைய வேதத்தின் வசனத்தின் மன மகிழ்ச்சி இந்த குடும்பத்திலே உண்டாக வேண்டுமென்று நான் ஜெபிக்கிறேன். இந்த வசனம் அவளுக்கு ஆறுதலாக இருக்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தினந்தோறும் அதை வாசிக்கவும் தியானிக்கவும் அவர்களுக்கு நீர் கிருபை கொடுத்து ஆசீர்வதியும். தகப்பனே, இந்த வசனத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லவும், மற்றவர்களுக்கு இந்த வசனத்தை கொடுக்கவும், மற்றவர்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி எங்களை ஆசீர்வதியும். இந்த குடும்பம், இந்த தெருவில் உள்ளவங்க, கிராமத்தில் உள்ளவங்க, பட்டணத்தில் உள்ளவங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி இந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும். இன்றைக்கும் இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருக்கும்படி ஆசீர்வதியும். குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும். சத்துருவின் எந்த வல்லமைகள் இந்த குடும்பத்திற்குள்ளே நுழையாதபடி வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளும். படிக்கிற பிள்ளைகள் இந்த வீட்டில் இருந்தால் அந்த பிள்ளைகளை விசேஷமாய் படிப்பில் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய போக்குவரத்தில் பாதுகாத்து கொள்ளுங்க. நோய்களுக்கெல்லாம் விலைக்கு காத்து கொள்ளுங்க. இந்த குடும்பத்தின் வருமானத்தை ஆசீர்வதியும். உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறதோ அந்த தேவைகளை சந்திங்க. பண கஷ்டங்களை மாற்றுங்க. வீண் செலவுகள் வராதபடி காத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எப்போது இந்த வீட்டில் இந்த பிள்ளைகளோடு நிலைத்திருக்கட்டும். அப்பா, இயேசு எங்களோடு இருக்கிறார், எங்களை பாதுகாத்து ஆசீர்வாதத்தை நடத்துகிறார் என்ற மகிழ்ச்சி இந்த குடும்பத்தில் எப்போதும் உண்டாயிருக்கட்டும். இதோ கர்த்தர் ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம், பாதுகாக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னம் கூட இருந்த நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே,
ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறார். வேத வசனம்தான் நம்முடைய மன மகிழ்ச்சி. அதை தினமும் வாசிக்கணும், தியானிக்கணும். ஃபேமிலியாக, குடும்பம், அவங்களுடைய பிள்ளைகளோட அவங்களையும் வாசிக்க சொல்லி ஜெபிங்க. உங்களுக்கு தெரிந்த மற்றவர்களுக்கு இந்த வேத வசனத்தின் ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொள்ளுங்க. புதிய ஏற்பாடில் சங்கீதம், நீதிமொழிகள் சேர்த்து வருகிற புதிய ஏற்பாடு இருக்கிறாரு, அதை வாங்கி கொடுங்க. பெரிய புஸ்தகத்தை பார்த்துன்னு சிலர் வாசிக்க பயப்படுவாங்க. இவ்வளோ பெரிய புஸ்தகத்தை என்ன வாசிக்கிறதுன்னு. அதனால் புதிய ஏற்பாடு, அதில் சங்கீதம், நீதிமொழிகளோடு வருகிறது, அதை நீங்கள் வாங்கி அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அதை எப்படி வாசிக்கணும்னு சொல்லி கொடுங்க. மத்தேயில ஆரம்பத்தில் அவன் இவனை பெற்றான் வரிசையாக அந்த பரம்பரை, அந்த விளக்கம் வரும். அதை வாசகோட சோர்ந்துருவாங்க. அதனால சொல்லி கொடுங்க அவங்களுக்கு. இந்த வசனத்தில் இந்த வாசிங்க, இயேசுடைய வாழ்க்கை வரலாறு அதில் இருக்குது, அவருடைய போதனைகள், அற்புதங்கள் எல்லாம் நீங்கள் வாசித்து பாருங்கன்னு சொல்லுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம், நீதிமொழிகள் வாசிங்களுக்கு நல்ல நீதி காரியங்கள் இருக்குன்னு சொல்லி கொடுங்க. அந்த புதிய ஏற்பாட்டை வாங்கி நீங்கள் கொடுக்கலாம். இதை நீங்கள் பயன்படுத்துங்க, மற்றவங்களுக்கு சொல்லுங்க, ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.